நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. 1 தீமோத்தேயு 4:12. அதாவது யாரையுமே நம்ம வாழ்க்கையில தாழ்வாக நினைக்க கூடாதுங்க. அதாவது எளிமையா இருக்கிறாங்க, ஒருவருடைய கோலத்தை பார்த்து, ஒருவருடைய எளிமையான வாழ்க்கையை பார்த்து தராதாரத்தை நம்ம என்ன செய்ய நிர்ணயிக்க கூடாது. அதாவது எல்லாரும் மானிடர், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளணும். அப்ப ஆண்டவர் இயேசு எளிமையா தான் பல நேரங்களில் இருந்தார். எல்லாம் அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய சிலுவை மறைக்கும் தம்மை தாழ்த்தினவராக தான் இருந்தார். அப்போ இந்த தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஒருவேளை ஒரு மனிதர் தாழ்மையாக இருப்பதினாலே அவரை நாம் என்ன செய்யணும், அசட்டை செய்யாமல் அவரையும் நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ நம்ம பணிக்கப்படுறோம். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பட்டினத்தார் இருந்தார். மிக சிறந்த ஒரு பெரிய ஒரு பணக்காரர். நிறைய பாடல்கள்லாம் அவர் எழுதினவர். அப்போ அவருடைய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு அகராதி போடலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த பட்டினத்தார் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் அரசர்களுக்கு கொடுத்தவர். அப்படி அரசர்களே அவரிடம் வாங்கின அளவிற்கு அவர் உயர்ந்த நிலையில் இருந்தவர். ஒரு கட்டத்துல அவர் என்ன செய்யறாருன்னா, இதெல்லாம் அழியக்கூடியது, இந்த செல்வங்கள்லாம் மாறக்கூடியது, மாயை அப்படின்றாரு. பிரசங்கி சொல்ற மாதிரி எல்லாமே மாயை அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள அவர் வரார். அப்ப வந்த உடனே எல்லாத்தையும் இழந்து விட்டு, சொத்து சுகம் எல்லாவற்றையும் விட்டு விட்டவராய் ஒரு மரத்தடியில அமைதியாக துறவு மேற்கொள்றார். அப்போ வெறுமையாய் அந்த சந்நியாச வாழ்வை அவர் மேற்கொள்ளும் போது ஒரு நாள் அரசர் அந்த வழியா நகர்வலம் வரும்பொழுது அந்த இடத்துல வண்டியை நிறுத்துறார். நிறுத்தி தேரிலிருந்து இறங்கி போய் அந்த மனிதரை உற்று பாருங்க, எங்கேயோ நான் பார்த்திருக்கேன், உன்னுடைய கண்களை எங்கேயோ நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பட்டினத்தார் சிரித்து கொண்டே சொன்னார், நான் தான் பட்டினத்தார் அடிகள் அப்படின்னாரு. ஐயோ, நீ பெரிய செல்வந்தனாச்சே, உன்னிடத்துல நிறைய பொண்ணும் பொருள் இருந்தது, உன்னுடைய வீடெல்லாம் எங்க, நீ ஏன் இந்த நிலைமைக்கு வந்து, ஏன் நீ எழுமையானா, எங்கே தொலைத்தா இவருடைய பணத்தை எல்லாம், இப்படி ஒவ்வொன்றாய் பல கேள்விகளை அரசன் அடுக்கி கொண்டே போயிட்டு இருக்கிறான். அப்போ பட்டினத்தார் சிரித்து கொண்டே சொன்னார், அரசரே, நான் ஒரு காலத்துல பணக்காரரா இருந்தேன், ஆனா நீங்க அரியணையில உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, உன் முன்னாடி நான் கை கட்டி நின்றுட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஆனால் நான் மரத்தடியில அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறேன், மாற்று துணி கூட இல்லாமல் இருக்கின்றேன், நான் இப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழற, நான் சாதாரணமா அமர்ந்து இருக்கிறேன், ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய அரசர் என் முன்னாடி நீங்க நிக்கிறீங்க, இதுதான் விஷயம். பணம் இருந்தது, அன்றைக்கு உங்க முன்னாடி நான் கை கட்டி நின்னேன், இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீங்க ராஜா என் முன்னாடி எப்படி நிக்கிறீங்க, கையை கட்டிட்டு ஏன் முன்னாடி நீங்க நிக்கிறீங்க, நான் உட்கார்ந்துட்டு பேசி இருக்கிறேன். அப்ப இந்த செல்வத்தாலே வராத ஒரு மதிப்பு, செல்வத்தாலே கிடைக்காத ஒரு பெரிய அரும்பெரும் வாழ்வியல் தத்துவம் இங்கே எல்லாவற்றையும் விட்டு விட்ட பிறகு கிடைக்கிறது. அப்ப இயேசுவுக்காக நம்ம எல்லாவற்றையும் இழப்பதற்கு நம்ம தயாராக இருக்கணும். அதாவது பணம் வேண்டாம், சொத்து வேண்டாம், வீடு வேண்டாம் நான் சொல்ல வரல, எல்லாம் தேவை, நம்ம வாழ்வதற்கு தேவையானது. ஆனால் நம்முடைய வாழ்வதற்கு தேவையான மிஞ்சியும் நாம சேர்த்து வைப்பதுதான், பிறருடையதை நாம் அபகரித்து சேர்த்து வாழ்வதுதான் அது வேண்டாம் என்று நான் நீங்க சொல்லுகின்றேன். அப்போ நாம் இந்த உலகத்தை வாழ்வதற்கு, உண்ணுவதற்கு, உடுப்பதற்கு, இருப்பதற்கு எல்லாம் தேவையானது அளவு இருந்தால் போதும். அப்ப அந்த போதும் என்கிற மனம் நிச்சயமாய் நமக்கு வேணுங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை வேணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவையெல்லாம் மாயை அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரும்பொழுது, இவையெல்லாம் இந்த உலகத்தில் செல்வங்களா ஒரு நாள் அழியக்கூடியது அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரும்பொழுது, நிச்சயமாக நாம் இன்னும் இந்த ஆன்மீக வாழ்விலே நம்ம வளர்ந்து இருக்கிறோம், பயிற்சி நல்ல முறையில பெற்றிருக்கிறோம், ஆண்டவருடைய பாதையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அப்போ ஆண்டவர் காட்டின வழியிலே நாமும் தாழ்மையோடு எளிமையோடு நம்முடைய வாழ்வை நடத்துவோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பரே இயேசுவே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.